Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard 9th unitல exercise 9.5ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சம் பார்க்குறோம். டோட்டலாக இதில் 2 சம் தான். ஸோ ஃபஸ்ட்டு சம் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிட்டேன். அதை பார்த்துட்டு இந்த சம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ பார்த்து படிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ evaluate integral 0 to pi by 2 dx divided by 5 plus 4 sin square x. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? இன்டகரல் 0 to pi by 2 dx divided by 5 plus 4 sin square x. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்? sin square x-ஐ 5 ஒரு டேர்ம், 4 sin square x ஒரு டேர்ம். ஸோ என்ன செய்கிறேன்? sin square x-ஐ வந்து 2 டேர்ம்லேயும் இருந்து வெளியே எடுக்கிறேன். ஓகே, ஸோ இன்டகரல் 0 to pi by 2 dx divided by sin square வெளியே எடுத்தோன்னா இதுலேயே நான் ஒரு sin square வெளியே எடுக்கிறேன். ஸோ sin square x into 5லேருந்து sin square எடுக்கும்போது 5 divided by sin square x. அதாவது இந்த sin square நம்ம உள்ளே கொண்டு வரும்போது இந்த sin square கேன்சல் ஆகி 5 மட்டும் கிடைக்குது, அந்த மீனிங். ஓகேவா? ஸோ ப்ளஸ் இதுலேருந்து sin square வெளியே எடுக்கும்போது 4. ஓகே, போன சம்லையும் காசை வெளியே எடுப்போம், காஸ் ஸ்கொயரை வெளியே எடுத்துருப்போம். ஓகேவா? இங்கே வந்து சைன் ஸ்கொயரை வெளியே எடுத்துருப்போம். ரெண்டும் சேம் ஸ்டெப் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. இதில் நமக்கு தெரியும் 1/sin θ which is equal to cosecant θ. இதை வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? which is equal to integral 0 to pi by 2. இப்போ பாருங்கள் 1 divided by sin ஸ்கொயர் இருக்குது. இப்போ 1/sin ஆர் இங்கே sin ஸ்கொயர் போட்டால் இங்கேயும் ஸ்கொயர் வரும். 1/sin ஸ்கொயர்னால் கொசிகன் மேலே தானே வரும். ஸோ கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை பார்த்திங்கன்னா இங்கேயும் 1/sin ஸ்கொயர் 5 into 1 போட்டுக்கலாம் தானே. ஸோ இது தெரியாதவங்களுக்காக தான். ஸோ 1/sin ஸ்கொயர் அப்போ என்ன வருது? 5 சைடில் வச்சுக்கலாம். கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் 0 to pi by 2 நமக்கு தெரியும் 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. இதுவும் வந்து என்ன? ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ். நம்ம இன்னும் இன்டகிரேஷனுக்குள்ளே போகலை, ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர். ஸோ இங்கே நம்ம என்ன செய்கிறோம்? கீழே உள்ள கொசிகனுக்கு மட்டும் வேல்யூ அப்ளை பண்ணுறோம், மேலே அப்ளை பண்ணல. போன சமயம் சேம் தான், அங்கே சீக்கனும் டேனும் வச்சு பண்ணியிருப்போம், இங்கே காட்டும் கொசிக்கணும். ஸோ 2 கொஷினையும் கம்பைன் பண்ணி படிச்சிங்கன்னா 2 5 மார்க் நமக்கு ரெடி அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ மேலே இருக்கக்கூடிய கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு 5 into 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, இங்கே எக்ஸு, ஸோ காட் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவா? ப்ளஸ் 4 இன்ட்டு டிஎக்ஸு விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த 5ஐ வந்து இந்த 1 கூடயும் கொடுக்கலாம், இந்த காட்டுக்கும் கொடுக்கலாம். கரெக்டாக? ஸோ என்ன ஒரு ஸ்டெப்பு 0 to pi by 4 pi by 2 cosecant square x divided by 5 into 1 5 ப்ளஸ் இந்த 5 இது கூட சேர்க்கும்போது 5 காட் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் இந்த 4 கூட இந்த 5 சேருமா? சேராது. ஏன்னா இந்த 5 1க்கும் காட்டுக்கும் தான் மல்டிப்ளேயில் இருக்குது, இது தனி டேம். ஓகேவா? ஸோ ப்ளஸ் 4 இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் நம்ம? விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் 0 to pi by 2 கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் பை 5 ப்ளஸ் 4 9 ப்ளஸ் 5 காட் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் மெத்தட். என்ன பண்ண போகிறோம்? புட் காட் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு யூன்னு எடுக்கிறேன். ஸோ காட் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் இதில் அப்ளை பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேஷன் என்ன? மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு யூவை ஒருக்கா டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டியூ. ஸோ லிமிட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். என்ன இருக்குது? எக்ஸை யூவாக நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸு இங்கே யூ. ஃபஸ்ட்டு 0 to pi by 2ன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ எக்ஸில் 0 போடுறோம்,
ஸோ காட் 0ஓட வேல்யூ என்னன்னு படித்து வச்சுக்கணும், இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட்டு காட் π/2ஓட வேல்யூ என்ன, 0. இந்த ரெண்டு வேல்யூன்னு தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இன்ஃபினிட்டி டு 0ன்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதை எங்கே கொண்டு அப்ளை பண்ணணும், நம்ம இந்த லாஸ்ட்டு டேர்மில் கொண்டு அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ நவ் ஃபஸ்ட் ஒரு கொஷின் எழுதிக்கலாம். நவ் இன்டகரல் 0 to π/2 dx divided by 5 plus 4 sin square x which is equal to, இந்த ஸ்டெப்பில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். லாஸ்ட் ஸ்டெப் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறதுல. ஸோ இன்டகரல் லிமிட் என்ன இருக்குது நமக்கு, இன்ஃபினிட்டி டு 0. இப்போ பார்த்தீங்கன்னா dx கரெக்டாக இங்கே பார்க்கணும். ஓகே, dx என்ன கண்டுபிடிச்சிக்கோ, மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு டியூ அப்படிதானே. ஸோ எனக்கு வந்து இந்த ரெண்டும் போதும், கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு, அப்போ இந்த மைனஸ் எங்கே கொடுத்துடலாம் தானே, கரெக்டாக. ஸோ அதை என்ன போட்டுக்கலாம், மைனஸ் டியூ. ஓகே, அதாவது இதுலேருந்து இது வர எனக்கு வந்து மைனஸ் டியூ. ஓகே, டிவைடட் பை 9 + 5 இன்ட்டு காட் ஸ்கொயர் எக்ஸ். காட் ஸ்கொயர் எக்ஸ் நம்ம இங்கே என்ன எடுத்துருக்கோம், காட் எக்ஸ்னால் யூ, அப்போ காட் ஸ்கொயர் எக்ஸ்னால் யூ ஸ்கொயர். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி இன்டகிரேஷனில் பார்த்துட்டோம், ஒரு மைனஸ் டேம் மைனஸ் தனியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்துக்கலாம், நம்ம லிமிட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்பில் நான் லிமிட்டை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ மேலேங்கிலே மாறிடும். ஸோ 0 to infinity du டிவைடட் பை, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், போன சமயம் இதே மெத்தட் தான் பண்ணோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இதை வந்து 9 வந்து 3 ஸ்கொயர் போட்டுக்கலாமா. ஸோ 3 ஸ்கொயர் + 5 u ஸ்கொயர்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு தெரியும், இது வந்து a ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம், இது வந்து எக்ஸ் ஸ்கொயர். அதானா, இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லும்போது u ஸ்கொயர் ஓகே, ஆனால் 5ங்கிறது என்னது, ஸ்கொயரில் வராது. ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம், இன்டகரல் 0 to infinity du divided by 3 square plus √5 u the whole square போட்டுக்கலாமா. நமக்கு தெரியும் √5 into √5 which is equal to 5 தெரியும். ஸோ நான் 5 வந்து √5 whole squareனு எடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா. என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், இன்டகரல் 1 divided by a square plus u square into dx which is equal to 1/a tan inverse of x/a. கரெக்டா? இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கலாமா. ஸோ என்ன கிடைக்குது, which is equal to 1/, இந்த a ஸ்கொயர் எடுத்துக்கிறேன் 3. here a equal to 3, x equal to √5u. ஓகேவா? ஸோ என்ன கிடைக்குது, 1 divided by ஏனா 3 tan inverse of xனா √5, u வேல்யூ என்ன, divided by a வேல்யூ 3. கரெக்டா? ஓகே, நமக்கு ஃபார்முலா வந்து எக்ஸ் டிவைடட் பை ஏ. கரெக்டாக? இங்கே எக்ஸ்னால் என்ன இருக்கணும், யூ இருக்கணும். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு நம்பர் இருக்குல்ல, அது என்ன நம்பராக இருந்தாலும் அதோட டிவைடையும் பக்கத்தில் கண்டிப்பாக நம்ம போடணும், இல்லைன்னா ஆன்சர் கண்டிப்பாக மிஸ்டேக் ஆயிரும். அதாவது ஃபஸ்ட்டு சம்மில், அதாவது இதில் சொல்கிறேன் புரிஞ்சிக்கிறதுக்காக. இப்போ ஃபஸ்ட்டு சம்மில் நம்ம என்ன பண்ணுறோம், 1 divided by √6 tan inverse of u/√6 தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம லிமிட்டை வந்து மைனஸ், ஓகே, இன்ஃபினிட்டி டு 0 to infinity, சாரி 0 to infinity போடுறோம். ஸோ யூ வந்து யூ தான், யூக்கு பக்கத்தில் ஒன்றுமே இல்லை. அதே இது எக்ஸாம்பிள் 9.36 வந்து இப்போ நான் சொன்னேன், இது இந்த மெத்தடில் வருது. ஓகேவா? ஸோ அதில் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் பார்க்குறதுக்காக சொல்கிறேன். இப்போ யூனா இங்கே வந்து x/a, அதாவது எக்ஸ்னா எக்ஸு தான். கரெக்டாக? ஏனா 3, ஆனால் இந்த பக்கத்தில் இருக்க நம்பர் என்ன செய்கிறோம், அதே நம்பரால் இங்கே டிவைடும் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதே மெத்தட் தான் இந்த எக்ஸாம்பிள்
9.36. நம்ம சேனலில் வந்து எப்போவுமே எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரேராக தான் போடுறது. ஸோ எக்ஸசைஸ் சம்ஸ் தான் போடுறது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணி கண்டிப்பாக போடுறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் உள்ள சம் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிவிட்டேன். ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சிக்கிறதுக்காக டிஃப்ரென்ஸ்க்காக சொன்னது. ஓகேவா? ஸோ நமக்கு லிமிட் என்ன, 0 to infinity. இப்போ என்ன செய்கிறோம், லிமிட் அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 1 divided by 3, u இருக்க இடத்துல மட்டும் இன்ஃபினிட்டி. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப், இதில் இன்ஃபினிட்டி போட்டால் இந்த டோட்டல் டைம் நமக்கு என்ன கிடைக்குது, இன்ஃபினிட்டி இன்ட்டு 1 divided by √5. லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது மைனஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இன்டூவில் இருக்குது. 1 divided by 3 நான் ஒரு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். 1 divided by 3 tan inverse of 0, கரெக்டாக? 0 into 1 divided by √5. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன தெரியும், tan inverse of 0 or tan 0 which is equal to 0. ஓகேவா? next tan inverse of infinity or tan infinity which is equal to pi by 2. ஸோ இந்த டேர்ம் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். இதில் மட்டும் நமக்கு வேல்யூ கிடைக்குது. ஸோ which is equal to 1 divided by, இது மல்டிப்ளை தான். ஸோ 1 divided by இதுவும் கிடைக்கும், இதுவும் கிடைக்கும். 3√5 into tan infinity என்ன, pi by 2 which is equal to pi by என்ன கிடைக்குது, 3 into 2, 6√5. ஓகேவா? ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். ஸோ நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்து படிச்சிங்கன்னா இந்த ரெண்டு சம்மே ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் எக்ஸாம்பிள்ஸும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா சம்மும் உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ.